எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேதாகமத்தில் ஆகோர் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தினுடைய ஒரு முக்கியத்துவம், அதாவது அந்த இடத்தினுடைய ஒரு சம்பவம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆகோர் பள்ளத்தாக்கு இது எங்கே இருக்கும் அப்படின்னா யோசுவா 7வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு அவுட்லைனாக நான் சொல்கிறேன். ஆகோர் பள்ளத்தாக்குங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய இச்சையினால செய்த ஒரு சாபத்தீடான ஒரு காரியத்தினால அந்த மனிதனும் சரி, அவனுடைய குடும்பத்தாரோ, ஆடு மாடுகள், பொருட்கள் எல்லாத்தையுமே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அக்கினினால சுட்டரிச்சு ஒரு பெரிய கற்குவியலாக ஆக்கியிருப்பாங்க. அந்த பாவம் செஞ்ச மனிதனுடைய குடும்பத்தையும் எல்லாருமே. அந்த கற்குவியல் இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் ஆகோர் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு மூலமா நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம், இல்லை இந்த குறிப்பிட்ட சம்பவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்ன நமக்கு வேதாகமத்தில் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து யோசுவா 7வது அதிகாரத்தில் இருக்குது. இதனுடைய பேக்ரவுண்ட் வந்து என்ன அப்படின்னா, மோசே இறந்ததுக்கப்புறம் யோசுவா தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக லீடர்ஷிப் எடுத்தது. சரிங்களா? கர்த்தர் வந்து யோசுவாவை அபிஷேகம் பண்ணி யோசுவாவையும் பயப்படாத திடமனதாக இருன்னு சொல்லிட்டு யோசுவாவை என்கரேஜ் பண்ணி இந்த மக்களை வந்து லீட் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து யோசுவாவை குறிச்சிருப்பார். இது எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி யோசுவா ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து என்னது? எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டையும் எப்படி அதை ஜெயித்துட்டு வரணுங்கிறதுக்கும் ஆண்டவர் வந்து ரொம்ப கிளியராக யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுத்துருப்பாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது 7 தரம் அதை சுற்றி வந்து எக்காலம் ஊதி ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்துரும். ஆமாம் தானே? இப்போ அடுத்தது வந்து கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயி பட்டணம் அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்குது. இப்போ இந்த பட்டணத்தையுமே இவங்க ஜெயிக்கணும். அதையும் கடந்து போனால் தான் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். இப்போ இந்த டைமில் அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை ஜெயித்து அவங்க எல்லாரும் சுதந்திரமாக இருக்கிற அந்த டைமில் இந்த ஆயி பட்டணத்தை வந்து யோசுவாவினாலையும் இஸ்ரவேலர்னாலையும் ஜெயிக்க முடியாமல் போச்சான். சரிங்களா? அப்போ யோசுவா வந்து நினச்சி கூட பார்க்கல, எப்படி நம்ம வந்து ஆயி பட்டணத்துக்கு முன்னால் நம்ம இப்படி முறிந்தோடி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ரொம்ப ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். அது வந்து நீங்கள் யோசுவா 7ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். இதில் வந்து 7வது அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானவர்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் அப்படின்னு இந்த 2 வசனத்தையும் சொல்லியிருப்பார். அப்போது யோசுவா அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஆயி பட்டணத்தினுடைய தோல்விக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்துறார். இஸ்ரவேல் மக்கள் வந்து சாபத்தீடானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. எதனால சாபத்தீடானது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு விலகி இருக்காங்க. எப்படி விலகி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த 11வது வசனத்தில் இருக்கு இல்லையா? 11வது வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டது, களவு செஞ்சது, அப்போ ஏதோ ஒரு காரியங்களை திருடினது, வஞ்சித்ததுன்னு பொய் சொன்னது, தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஒரு களவாண்ட பொருளை தங்களுடைய பொசஷன் ஆக்கிக்கிட்டது ஒரு காரியம். சரிங்களா? இவ்வளவு காரியத்தையும் சொன்னதுக்கப்புறம் இந்த சாபத்தீடானதை உங்கள் நடுவிலேருந்து நீங்கள் எடுத்து போடலை அப்படின்னா நான் உங்க கூட இருக்க மாட்டேன். அப்போது அந்த ஆயி பட்டணத்தில் அவங்க தோத்ததற்கான காரணம் என்ன? கர்த்தர் அவங்களோடு இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு யோசுவா கூட இல்லை. எதனால் இல்லை? இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க, சாபத்தீடாயிருக்காங்க. சரிங்களா? கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை மீறி இருக்காங்க. அப்போது எந்த ஒரு காரியத்தையுமே இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இதை பார்க்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம், அதில் நமக்கு ஒரு தோல்வி கிடைக்கிறது அப்படின்னா அந்த பர்டிகுலர் காரியத்தில் ஆண்டவர் நம்ம கூட இல்லை. சரிங்களா? ஆண்டவர் ஏன் நம்ம கூட இல்லை? ஒன்று நம்ம சைடு ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்திருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த காரியம் தேவனுடைய சித்தம் இல்லாமல் கூட இருக்கலாம்.
சரிங்களா? எந்த ஒரு செயலுமே நம்ம எடுக்கிற எந்த முயற்சியோ இல்லை செய்கிற எந்த செயலுமே ஒரு முற்று பெறாமல் அது நமக்கு வந்து ஒரு தோல்வியை கொடுக்குது, இல்லை சம் லாஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த காரியங்களை வந்து கர்த்தருக்குள்ள நம்ம மறுபடியும் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை வந்து ஆண்டவரோட சரிப்படுத்திக்கிடணும். சரிங்களா? என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை அது தேவ சித்தம் இல்லை அப்படின்னா அந்த டைம்லேயே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு we have to move to the next. அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒருவேளை அந்த காரியம் நமக்காக ஆண்டவர் வச்சது தான், ஆனால் நம்மளால் அடைய முடியாமல் போகிறதுக்கு நம்ம சைடு ஏதோ ஒரு குற்றம் இருக்குது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் இருந்தது அப்படின்னா அந்த சாபத்தீடானது உங்கள் நடுவிலேருந்து எடுத்து போடாவிட்டால் உங்களோடு இறைன். அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம சைட்லேருந்து எடுத்து போடுற வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டார். அப்போது எந்த ஒரு செயலையுமே நம்ம உலகத்தில் எப்படி ஒரு முயற்சி எடுத்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நமக்கு அந்த இடத்துல ஒரு முழுமையான ஜெயம் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து சிந்திச்சு பார்த்து ஆண்டவரோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கிறது நல்லது. அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப நம்ம விழமாட்டோம். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் கர்த்தரும் சொல்லுவார். அப்போ என்ன சாபத்தீடானது அப்படின்னு யோசுவா வந்து அவ்வளோ நிறைய இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்து அவர் எப்படி கண்டுபிடிப்பார்? அதனால அதுக்கும் கர்த்தர் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஓகேங்களா? தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியமாக நம்மக்கிட்ட இருந்ததுன்னா திரும்ப திரும்ப நம்ம ஒரு காரியம் செய்யும் பொழுது சத்துருக்கு முன்பாக நம்மளால் நிற்க முடியாது அப்படிங்கிறத ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கார். காலையில் நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனை கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட கடவுது என்றார். அப்போ ஆண்டவர் வந்து என்ன ரீசன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆலோசனையும் கொடுக்குறாரு, எப்படி நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த மனுஷன் இவன் தான் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் எப்படி ஆண்டவருக்கு சொல்கிறார் பாருங்களா? கோத்திரமாக, வம்சமாக, குடும்பமாக, பேர் பேராக அப்படி வந்து ஆண்டவர் சொல்கிறார். இது வந்து என்ன செய்யுது இது என்ன உங்களுக்கு சொல்லி காமிக்குது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து காட் இஸ் கிவிங் டைம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சாபத்தீடானது வந்துருச்சு அப்படின்னு யோசுவா வந்து கண்டிப்பாக இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போது இந்த சம்பந்தப்பட்ட மனுஷன் வந்து தன்னுடைய இருதயத்தில் குத்துண்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அந்த காரியங்களை கொடுத்துருந்தா கர்த்தர் வந்து அப்பொழுதே அந்த மனிதனை மன்னித்து அவருடைய குடும்பமும் வாழ்ந்திருக்கும், இஸ்ரவேல் மக்களும் ஈஸியாக அடுத்த காரியத்துக்கு மூவ் ஆகி ஜெயத்தை பெற்றிருப்பாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தில் அது தோணவே இல்லை. வம்சம் வம்சமாக வருது, குடும்பம் குடும்பமாக வருது. அப்போது ஆண்டவர் கரெக்டாக குறிச்சிக்கிட்டே வருவார். யூதா கோத்திரத்தை ஃபஸ்ட்டு குறிப்பார். யூதா கோத்திரம் அந்த கோத்திரம் வரிசையாக வரும்பொழுது சேராகியினுடைய வம்சம், அந்த வம்சம் குறிக்கப்படும். அப்போ இப்படி ஒன்று ஒன்றா வரும்பொழுது இந்த சம்மந்தப்பட்ட மனுஷனுக்கு எப்படி இருக்கணும்? கரெக்டாக நம்மளை நோக்கி அவன் வர்ற வரைக்கும், அவனுடைய பெயர் வருகிற வரைக்கும் அவன் அந்த காரியத்தை வந்து சொல்லியிருக்கவே மாட்டான், ஒப்புரவாகியிருக்கவே மாட்டான். சரிங்களா? இப்படி தான் நிறைய நேரத்தில் அந்த கர்த்தர் வந்து நம்மளை பின் பாயிண்ட் பண்ணுற டைம் வரைக்குமே நிறைய பேர் வந்து அப்படியே அசதியாக இருக்கிறது. சரிங்களா? கொஞ்சம் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் நேரம் அப்படி வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி என் மகன் திருந்துறாளா அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்காக வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறார். அந்த பொறுமையை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு தவறுன்னு தோணுச்சுன்னா இம்மீடியட்டாக ஒப்புரவாகி அந்த காரியத்தை, ஒருவேளை மனிதர்களோட சண்டை போட்டிருந்தாலும் சரி, அந்த காரியத்திலே நம்ம இமீடியட்டாக ஒப்புரவாகிறணும். சரிங்களா? இப்படி இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் வந்து அவர் பேர் தனியாக தெரிகிற வரைக்கும் என்ன அந்த செஞ்ச அந்த காரியத்தை அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார். சரிங்களா? இப்போ கடைசியாக எது வரைக்கும் வந்துருச்சுன்னா யூதா கோத்திரம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. யூதா கோத்திரத்துலேருந்து அடுத்தது சேராகியினுடைய வம்சம் வந்துடும். சேராகியிலேருந்து அடுத்தது சப்தி அப்படிங்கிற அவருடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்துடும். அடுத்தது
கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். இப்போ கர்மியின் மகன் ஆகான், அப்போ கர்மியினுடைய குடும்பம் வந்திருக்கும். அடுத்தது ஆகான் குறிக்கப்பட்டான். இப்போ அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பார்த்தீங்களா? அப்போ கரெக்டாக குறிக்கப்பட்டதுக்கப்புறம் யோசுவா அன்பா அந்த ஆகான் அப்படிங்கிற அந்த மனுஷன் தான் குறிக்கப்பட்டான். அந்த மகன் அவன்கிட்ட கேட்குறாரு, மகனே நீ என்ன செஞ்ச அப்படிங்கும் போது என்ன பண்ணிட்டாராம், இந்த எரிகோ கோட்டையை எல்லாத்தையும் சுட்டரிச்சு அதை பிடிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும் போது அந்த எரிகோ நகரத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் மேலே அவர் இச்சித்திருக்கிறார். ஒரு நல்ல பாபிலோனிய சால்வை, 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கலுக்கான பொன் பாலம், இது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டாராம், தன்னுடையதாக்கி. அதான் ஆண்டவர் முதலே சொல்லியிருப்பார் இல்லையா, களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்களுடைய பண்டம்பாடிகளுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தன்னுடைய கூடாரத்தில் பூமியில் புதைச்சி வச்சிருக்காராம். எப்படி பார்த்தீங்களா? அதை ஒளிச்சு வைக்கிறது அப்படி அழகாக யாருக்கும் தெரியாத அளவுக்கு கூடாரத்தில் பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காரு. அதுக்கு அடியில் வெள்ளியும் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவர் இப்போ தான் சொல்கிறார், நான் மெய்யாகவே நான் இப்போ பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது இப்போ தான் அவர் ஒப்புரவாகிறார். இதை கேள்விப்பட்ட உடனே யோசுவா இமீடியட்டாக ஆட்களை அனுப்பி போய் அந்த பொருட்கள், சாபத்தீடான பொருட்கள் இல்லையா, அதை வெளியெடுத்து தூக்கி போட்டால் தான் ஆண்டவருக்கு திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கார். அதை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்வார். அப்போ இஸ்ரவேல் போய் ஜனங்கள் போய் அந்த ஆகானுடைய கூடாரத்துலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, இப்போது இந்த ஆகானுடைய குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். பார்த்தீங்களா? அப்போ ஒரு பொருட்கள் மேலே இருந்த ஒரு இச்சையினால் அதை களவாடி தன்னுடைய பொருட்களாகி, அதாவது தன்னுடைய பொசஷனுக்கு எடுத்து தனக்கு சொந்தமாக்கி அதை யாருக்கும் தெரியாத மாதிரி வஞ்சித்துனா பொய் சொல்லி, எவ்வளோ பாருங்கள், ஒரு பாவம் வரிசையாக எத்தனை பாவத்துக்குள்ளே அவர் ஆக்கியிருக்குன்ட்டு. கடைசி வரைக்கும் கூட அவர் எப்போ கையங்களமாக பிடிபட்டதுக்கு அப்புறம் தான் மெய்யாகவே நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு முன்னால கூட அவருக்கு ஒப்புரவாகணும்னு மனசு வரல இல்லையா? அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற அந்த காரியம் வேதாகமத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும் கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்வதில். சப்போஸ் நம்ம அதில் வழி தெரியாமல் வழி விலகிட்டா கூட ஆண்டவரோட இம்மீடியட்டாக நம்ம ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அதுக்கு சம்பந்தமான ஆட்கள் மனிதர்களோடய நம்ம கூடுமான வரைக்கும் சமாதானமாக இருக்கணும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.